எல்லாரும் ஒரு பேர் சொல்லி விளையாடுறீங்க. ஆற்ற ஆரம்பிச்சு விட்டுட்டு சைலண்ட்டாக போயிட்டுருக்கு பேர். இன்னைக்கு காலையிலேருந்து ஆச்சி கருவுருன்னு இருக்கு. ஆச்சி என்கிட்ட திட்டு வாங்கிருச்சு. பைப்பை காலி பண்ணிட்டோம் நாங்கள். இது காலி பண்ணி ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது. சுத்தமாக டேங்க்கில் 2 டேங்க்லேயும் தண்ணி தீர்ந்துருச்சு. ஆனால் நேத்தியே நான் கண்டுபிடிச்சிட்டேன் கத்தி, டேங்க்கில் சுத்தமாக தண்ணி இல்லை. நம்ம இதை வந்து பைப்பை சரி பண்ணாதான் சரி ஆகும். அதுலேருந்து வருது, இதுலேருந்து வருது. கொட்டாங்கச்சி வேணுமா? இதோ இருக்கு பாரியா, அந்த சின்ன கிண்ணம் ஓகேன்னு பாருப்பா. ஓடு மாதிரி வேணுமா? எம்மாடி இந்தடா, இது அங்கே வீடா வச்சுட்டு அங்கே ஒரு மூடி கப்ளிங் மாதிரி இருக்குல்ல, ஒரு மூடி, அதை எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. இருங்க, அந்த மூடி இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். இதை போடணும். இப்போ இதை போட்டுட்டு நாங்கள் இங்கே பாருங்க, இன்றைக்கி இந்த தேங்காய் பறித்தோம், இந்த பிளாக்கா பறித்தோம். பிளாக்கா ஒரு 32 காய். இதெல்லாம் விற்பனைக்கு வடகண்டம் நோக்கி செல்கிறது. இன்னும் பின்னாடி ஒரு புது மரத்தில் ஒரு 30 காய் கிடக்கு. அதில் ஒரு 10 காய் தேருமா கார்த்தி? தேரும். இந்தாங்க, இதால் மட்டும் ஊற்ற முடியுமா? வேணாம். எங்கே அங்கேயா பார்த்துட்டு வருமா? ஒற்றப்பா கூப்பிடுங்கப்பா. இந்த இடம்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இந்த எப்படி கிடந்துச்சிங்க? ஏன்டா உன்னை கூப்பிட்றான். இந்த இடம்லாம் இங்கே குப்பை மூடு, இங்கே குப்பை மூடு, இதெல்லாம் க்ளீன் பண்ணோம். இங்கே பாருங்க எவ்வளோ குப்பை மேனி, எல்லாம் வேஸ்ட்டு. 50,000 ரூபா இப்போ காயுது மேலே. எல்லாத்தையும் வேஸ்ட்டாக அடிச்சிட்டோம். இதை நாளைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ சாயங்காலம் அறுத்து கொண்டுட்டு போனோம்னா நாளைக்கு ஏதாவது பயன்படுத்தலாம். இது முன்னாடியே பறித்து வச்சதுனால. அம்மா இங்கே வாங்க. ஆச்சி அவர்களே இங்கே வாருங்கள். ஆச்சி கோவமாக இருக்காங்களாம். ஆச்சி கோவம் நல்லா சொல்கிறேன் கேட்டுங்க. நாய்க்கு சோறு வேக போட்டிருக்காங்க அடுப்பில். அந்த அடுப்பு நல்லாவே எரியலை, புகைஞ்சிக்கிட்டே இருக்குது. நான் நிஷாவை கூப்பிட்டு அந்த அடுப்பை பார்க்க சொன்னேன்னு கோச்சிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சமைக்க தெரியாது எனக்கு. அடுத்தவங்களை கூப்பிட்டு தான் சொல்லணும். அடுப்பை எரிச்சு விட நிஷான்னு சொன்னானா, அதுக்காக காலையிலேருந்து இப்படி கரை உருன்னு நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். போயிட்டு இருக்காங்க. நிஷா கடைசியில் நல்லா கேட்டுங்க, நிஷா போய் அந்த அடுப்பை எரிச்சு விட்டு தான் அந்த சோறு வந்து பொங்கி இறக்கணும். எரிச்சு விட்டு சோறு வெந்துருச்சுங்க, கடைசியில் கொதிச்சு இறக்கணுமா? அப்படியே சரி வாங்க, நீங்கள் தான் சோறாக்குனீங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம் வாங்க. ஆச்சி தான் வந்தோடனே எல்லாம் சாப்பாடு செஞ்சு, அப்புறம் மத்தியானம் சாப்பாட்டுக்கெல்லாம் செஞ்சு காப்பி போட்டு எல்லாம் ஆச்சி தான் செஞ்சாங்க. அடுப்பு எரியெல்லாம் கொஞ்சம் நிஷா எரிச்சு விட சொன்னோன்னா அதுக்கு கோவம் வந்துருச்சு. சரி பரவாயில்ல விடுவோம். இது பாருங்க, இந்த இடம் ஃபுல்லாக சுத்தம் பண்ணியாச்சு. பாம்புன்னா இவ்வளோ மொத்தம் பாம்பு. இதில் வந்து இப்போ விளையாடிட்டு இருக்கு. அதாவது இங்கே ஒரு கின்னி கோழி 2 கோழியை கொண்டாந்து விட்டோம். எது கொண்டாந்து விட்டோம்னா, இந்த கின்னி கோழி சத்தத்துக்கு பாம்பு வராது, அந்த ஒலி அதிர்வலை கேட்டு அந்த பாம்பு விலகி போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் எப்பயுமே இதில் வந்து கின்னி கோழி 2 விட்டு வச்சுருப்போம். அந்த ஒரு கின்னி கோழி வந்து ஒன்று பறந்து போயிடுச்சுன்னு ஒன்றை வந்து கதம் பண்ணி பிரியாணி பண்ணி நாய்களுக்கு போட்டாச்சு. அதனால் இப்போ கின்னி கோழி இல்லாததுனால ஒரே தொல்லை, பாம்பு தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்னா, இப்போ 2 வீட்டில் வளர்த்தோம் இல்லையா, அதை கொண்டாந்து விட்டோம். 1 அவுட் ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல. 1 மட்டும் இருக்குது. இதை வந்து நாங்கள் சேவல்னு நினச்சோங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபீமேல். இது வந்து முட்டை வைக்குது, முட்டை வச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து இதோட ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு போல இருக்குது. அது பாட்டும் அசால்ட்டாக இதுக்குள்ளார பூந்து பாம்பு போயிட்டு வருது. இப்போ அதனால் நமக்கு இங்கே வந்து இவங்களுக்கு தீனி போட வரதுக்கே நம்ம பயப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த இடம் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டோம். பண்ணினாலுமே வந்து கொஞ்சம் இந்த மாதிரியெல்லாம் அடுக்கி போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துலலாம் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக வரணுங்க. இந்த அடியில் வந்து நமக்கே தெரியாமல் அடியில் பொந்து வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த கேப் தெரியுதா? இந்த கேப்புக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே ஃபார்மில் நம்ம புழங்குற இடத்துல நம்ம வச்சுக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் அப்புறப்படுத்திடலான்னு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 1000கணக்கான முயல், 1000கணக்கான கோழிகளை உருவாக்கிய கோழிக்குண்டு. இதுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு கதை. இது 20 வருஷம் இருக்கும் இது பண்ணி. ஆமாம், 20 வருஷத்துக்கு கூட 22 வருஷம் ஆகுது இது பண்ணி. பட் இன்னுமே இந்த உட்டெல்லாம் பாருங்கள் அப்படியே இருக்குது. ஆனால் பராமரிக்காமல் போட்டோம், அதனால் கரையான் ஏறிடுச்சு. வீட்டில் தான் வச்சுருப்பேன் எப்பயுமே. இதை கொண்டாந்து இங்கே போட்டோன்னா வீணாக போயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா பாம்பு போகிற இடத்துல எல்லாமே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா உப்பு போட்டிருக்கோம். உப்பு அள்ளி கொட்டி வச்சுருக்கோம். அங்கேருந்து ஸ்லாப்தான் வருது, இங்கே வருது, அங்கே போகுது, இங்கே வருது, போய் அந்த இதுக்குள்ளார போடுது. இப்படி இருக்குது தோட்டத்தில். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. பாம்புகள் இல்லாத இடத்துல நம்ம இல்லை, நம்ம இல்லாத இடத்துல பாம்புகள் இல்லை. அவங்க வந்து நமக்கு ஃப்ரெண்டு மாதிரி. அவங்கள நம்ம அடிக்கலாம், துன்புறுத்தலாம் மாட்டோம். அது பாட்டும் போய்க்கும். நம்ம அந்த இடத்த சேஃப்டியாக வச்சுக்கணும். சேஃப்டியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இந்த பெட்டியும் நாங்கள் இப்போ நவுத்தி எடுத்துட போகிறோம். இப்போ இது இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல நாங்கள் வந்து இந்த செத்த குப்பைகளை வந்து போட்டு இங்கேயே கொளுத்தி அதை வச்சு அதை அப்படியே மக்கி போய்
இப்போ அதை வந்து எடுத்து கொஞ்சம் அப்படியே தென்னம்பிள்ளை கொட்டினோன்னா அது ஒரு எரு மாதிரி ஆகிடும். எப்படி அது கருங்கல்லாடா? அது அப்படியே பிட்டுக்கல்லா? செவுத்த எடுத்துருங்க, எடுத்து போடுங்க. இந்த மாதிரி பிட்டுக்கல்லாம் நிறைய கிடக்கு, எல்லாத்தையும் ஒரு இடத்துல எடுத்து போடுவோம். தேவைப்படும், அது எடுத்து போட்டுக்கலாம். அது மாதிரி அந்த முட்டையும் கொஞ்சோண்டு கரைச்சி விடு, அந்த முட்டை கரைச்சி விடுங்க. அவ்வளோதான். இந்த இடம் வந்து இப்போ இந்த இடமுமே நம்ம சுத்தம் பண்ணியாச்சு. எல்லாம் காலிலேருந்து இந்த பிள்ளைங்க தான் எல்லாம் சுத்தம் பண்ணிச்சு. 2 ஆத்தா வந்திருக்காங்க, எல்லாம் சேர்ந்து சுத்தம் பண்ணியாச்சு. ஒர்க் போயிட்டுருக்கு. நான் இது செவல்னி பாருங்கள், நம்ம செவல்னி இது நல்லா காய்க்கும். ஆனால் இது தேங்காய்க்கு வந்து வேஸ்ட். இது இளநீ வெட்டி குடித்தோம். தம்பிக்கு இளநீ வெட்டி தரவா? இளநீ வெட்டி தரவா? ஆச்சி நானும் குடித்தோம், இளநீ குடித்தோம், நல்லா இருந்துச்சு. இளநீ குடிப்போம். இது வந்து பாருங்கள், இது வந்து ஒரு சீத்தா. இது இப்போ தான் ஃபஸ்ட்டு பூவே வச்சுருக்கு. இது நிறைய பூத்துருந்துச்சுன்னா நான் அதை பறித்து சாப்பிட்ருவேன். இது பிடிக்கும் எனக்கு. இது சீத்தா பூ நல்லாயிருக்கும் சாப்பிட. இது வந்து சீத்தா இது இப்போ தான் பூ வைக்கிது ஃபஸ்ட்டு. நிஷா வந்து இதில் ஒரு நல்ல சீத்தா கன்று இருந்துச்சு, கதம் பண்ணிடுச்சு நிஷா. சடக்குன்னு ஒரு செகண்டில் வெட்டி தள்ளிடுச்சு. இந்த இடம் எல்லாமே சுத்தம் பண்ணிட்டோம். எல்லாம் இருந்தது பூரா அடப்பாக இருந்தது பூரா சுத்தம் பண்ணிட்டோம். இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. முதல் நாங்கள் அந்த கொல்லை வாங்கினப்ப நாங்கள் இந்த பலாமரத்தடியில் தான் வந்து காலை வச்சோம். இதுதான் பாதை. இந்த பாதை வழியாக வந்து இந்த இடத்துல தான் காலை வச்சோம். இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே புல்லு மண்டி அப்படி காடாக இருந்துச்சு. திலகா வீட்டுக்காரர் தான் ஃபஸ்ட்டு ஒரு மம்பட்டியை வச்சு இந்த இடத்துல வந்து முகூர்த்தம் பண்ணார். இந்த இடத்த ரவுண்டாக அந்த பலாமரத்தை சென்டராக வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றி செதுக்க ஆரம்பித்தார். கொஞ்சமாக அப்படியே ரவுண்டாக அந்த ஏரியா ஃபுல்லாக செதுக்குனாரு. செதுக்கி முடிச்சோன்னா நாங்கள் என்ன பண்ணோம், தண்ணி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ தண்ணி கஷ்டம். அப்போ தான் நான் வரோம். அதுக்குள்ளார வர்றப்ப என்ன பண்ணோம்னாக்கா இந்த ஒரு டேங்க்கு 1000 லிட்டர் டேங்க் ஒன்று வாங்கி கொண்டாந்து இந்த இடத்துல தரையில் வச்சு, இங்கே ஒரு பைப் கம்பெனி இருக்குது, சிமெண்ட் ஒர்க் இருக்குது, அவங்கள்ட்டேருந்து ஒரு டேங்க் 1000 லிட்டர் தண்ணி 400 ருபீஸ் அப்படியே கேனில் கொண்டு வருவாங்க. வண்டியில் டாடா ஏசியில் கொண்டு வந்து அந்த டேங்க்கில் ஊற்றி வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த 1000 லிட்டர் தண்ணியை நாங்கள் 4 நாள் 5 நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல ஒரு சின்ன அந்த தண்ணி வாங்கின உடனேயே நாங்கள் சின்னதாக ஒரு கீரை பாத்தி போட்டோம். அதில் அந்த கீரையை பறித்து அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த கீரை. அப்போ வந்து இந்த இடத்துல தான் உட்காந்துட்டு சமையல் பண்ணுறது, சாப்பிட்றது, வேலையாட்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறது, காஃபி டீ சாப்பிட்றது, லஞ்சு எல்லாமே இந்த இடத்துல தான், இந்த பலாமரத்துக்கு கீழே தான். இப்போ என்ன பண்ணிட்டோம்னா இந்த ஒரு 2 கிளையை கட் பண்ணிட்டோம். அதனால இந்த இடம் இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. ஆனால் இந்த இடம் வந்து அப்படியே ஏசி வச்ச மாதிரி. இந்த 2.5 ஏக்கர் கொல்லைக்கு இந்த ஒரு பலாமரம் மட்டும்தாங்க நிழல். மற்றது ஃபுல்லாக வெறும் திடல். ஆரஸ்பதி போட்டு வெட்டின வெறும் திடல் தான் இந்த கொல்லை. இதை வந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ சோளை மாதிரி நாங்கள் ஆக்கியிருக்கோம். தென்னம்பிள்ளை 100 தென்னம்பிள்ளை போட்டு இப்போ இதில் வந்து எப்படியும் ஒரு 80 தென்னம்பிள்ளை காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஓய் ஏமா இந்த வந்துட்டம்மா, பைப்பு வாங்க, பைப்பை பார்க்க கூப்பிட்றாங்க. போ இந்த வந்துட்டேன் மாமா சுபி. இது பாருங்க முல்சீத்தா இந்த வருடத்திற்கான முதல் காய் வச்சிருக்கு. முதல் காய் இதான். கட்டாதீங்க, கண்ணு பட்டுரும். போன வாட்டி நிறையா காய்ச்சிருந்துச்சுங்க, காட்டி கண்ணு பட்டு போச்சுங்க. ஒரு முல்சீத்தா பழத்தை சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் காய்க்கவே மாட்டேங்குது. வந்துருச்சா? அந்த சைடு வைப்போமா, இந்த சைடு வைப்போம். உயரம் இப்படியே இருக்கட்டுமே, ஏன் பைப்பை போய் அறுத்துக்கிட்டு இருக்கட்டுமே. அதெல்லாம் ஏறும்லடி. இதுக்கு போடுறதுக்கா? அப்போ இதில் அறுத்துங்க. இன்னைக்கு நல்லா பெருசாகவே அறுத்துங்க. அப்போ இன்னும் அறுத்துங்க கத்தி, இன்னும் இருங்க கத்தி. இருங்க வரேன், இன்னும் இருங்க. எனக்கு கொஞ்சம் தள்ளி வரும்ல அது, இந்த இடத்துல இருங்க. பார்த்து. காலை காஃபி குடிச்சிட்டோம். காஃபி வேணுமா? இப்போ இல்லை, இப்போ காஃபி கிடையாது, பால் இல்லை, மறந்தாச்சு. இல்லைன்னா பால் வாங்கிட்டு சொல்லியிருக்கலாம், ஞாபகம் இல்லை. ஓகே. இப்போ வந்து நாங்கள் அது பைப்பு போட்டுட்டு காட்டுறோம் உங்களுக்கு.